மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்காக பதைபதைத்து ஓடி வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெடிகுண்டு வீழ்ச்சிகள், வான்படை தாக்குதல், மும்முனை தாக்குதல், பீரங்கி தாக்குதல், எத்தனை எத்தனை தாக்குதல். யாருனாலையாவது சாப்பிட முடியுதா? வீட்டுல உட்காந்து தூங்க முடியுதா? தூங்க முடிந்தால், சாப்பிட முடிந்தால் நீங்கள் தமிழன் அல்ல. தமிழனாக இருக்கக்கூடியவன் இன்று இந்த கடந்த ஒரு மாதத்தில் ஒருவர் கூட, ஒரு முறை கூட ஒரு கவலம் சோற்றை நிம்மதியாக உண்டிருக்க முடியாது. கடந்த ஒரு வாரமாக பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு 20 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த 3 கிராமங்களை கைவசம் வைத்திருக்கிறார்கள் புலிகள். எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தான்? இறங்க முடிஞ்சதா? ஏன் முடியல? 3 லட்சம் மக்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள் புலிகளோடு. அடிக்க முடியல இவனால. புலிகளுடைய ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சதா? ஆனால் இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்னால பாத்தீங்கன்னா செய்தி வருது, தினந்தோறும் 1000 பேர் படுகொலை, 3000 பேர் படுகாயம், 450 குழந்தைகள் கொத்து கொத்தாக அள்ளிட்டு போறாங்க. அள்ளிட்டு போக முடியாத சதை பிண்டங்கள் எத்தனையோ எல்லாம் கிடக்குது. ஏன்? செப்டம்பர் மாதம், கடந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்ச இந்த போர் ஏப்ரல் மாதம் 8 மாதங்களாக நடக்குது. எத்தனை குரல்கள், எத்தனை போராட்டங்கள் நடத்தினோம். இன்று வரைக்கும் இந்த போரை நிறுத்த முடியவில்லையே. ஏன்? மனித சங்கிலி, சட்டசபையில தீர்மானம், அவங்க தனித்தனியா போராட்டம், உண்ணா நிலை, உண்ணா நிலை, மீண்டும் உண்ணா நிலை, எத்தனை உண்ணாநிலை போராட்டங்கள். ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? 3 காரணங்கள் உள்ளன. 3வது காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன். 2வது காரணம், இந்த போரை நடத்துவது சிங்கள அரசு அல்ல, இந்திய அரசு. நாம் ராஜபக்சே போரை நிறுத்து என்று வெட்டியா 6 மாசத்துக்கு முன்னால கூவிக்கிட்டு இருந்தோம். அப்ப இருந்தே நம்ம இந்திய அரசே போரை நிறுத்து, சோனியாவே போரை நிறுத்துன்னு நம்ம சொல்லி இருக்கணும். நம்மளுடைய ஆற்றலை எல்லாம் அதுல கொட்டிட்டோம். நமக்கு என்ன கொஞ்சம் ஏனோ தெரியல, தமிழன் கூர்மையான புத்தி உள்ளவன் தான். ஆனா இந்த விஷயத்துல ஏமாந்து போயிட்டான். மெதுவா 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 தள்ளி தள்ளி இப்பதான் நமக்கு புரியுது, இந்திய அரசு தான் போரை நடத்துது, அதனாலதான் போரை நிறுத்த மாட்டேங்குது. நம்ம போரை நிறுத்துன்னு கேட்க வேண்டியது இந்திய அரசை. ஆனால் நம்ம போய் அவங்கிட்ட கேட்டிருக்கோம், அவன் சிரிக்கிறான். இந்தியா ஒருபோதும் எங்களிடம் போரை நிறுத்தும்படி கோரவில்லை அப்படிங்கிறான். இங்க பிரணாப் முகர்ஜி முதல்ல ஒரு அறிக்கை விடுவாரு, நாங்கள் போரை நிறுத்துமாறு கோரி இருக்கிறோம்னு. உடனே திரு தங்கபால் அவர்கள் சொல்லுவாருங்க, போரை நிறுத்தும்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் என்று. உடனே அங்க சொல்லுவாங்க, ராஜபக்சேயோ, கோத்தபய ராஜபக்சேயோ, பஷீர் ராஜபக்சேயோ, அவருடைய ஸ்போக்ஸ்மேன் யாராவது சொல்லுவாங்க, இந்தியா என்னிடமிருந்து போரை நிறுத்துமாறு கோரவே இல்லை அப்படின்னு. இந்த லாவை பாடிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? இந்தியா போரை நடத்துகிறது, போரை நிறுத்தும்படி இந்தியாவை, மத்திய அரசை நாம் கேட்கவில்லைங்கிறது முதல் காரணம். 2வது காரணம், 3வது காரணம், அரசியல் கட்சிகள். இங்க உள்ள அரசியல் கட்சிகள், அவர்களுடைய அரசியல், இதெல்லாம் நான் இங்க கொஞ்சம் வெளிப்படையா நான் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு வரையறை எதுவும் கிடையாது என்று நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதே பொழப்பா போச்சுங்க. இவன் இத சொன்னா கலைஞர் மனம் புண்படுவாரு, அத சொன்னா ஜெயலலிதா அம்மையார் புண்படுவாரு. ஐயோ, எனக்கு அனுமதி கொடுத்தால் பேசுகிறேன்.
கொஞ்சம் அனுமதி காக்கணும். நீங்க அமைதியா இருந்தா பேசுவாங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன கேட்க மாட்டீங்க? வாங்க வாங்க. கலைஞர் அவர்களே, இன்னொன்னு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். கலைத்துறை இவ்வளவு தாமதித்து தத்தி தத்தி கால் எடுப்பதற்கு என்ன காரணம்? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆளும் கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கலைஞர்களின் தலையெழுத்து. அதற்குத்தான கலைஞர்கள் கவிதை பாடி பொற்களை வாங்கி கொண்டு போவது அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு. மன்னராட்சி இடித்துரைக்க வேண்டும். கவிஞர்கள் ஆகட்டும், ஒரு படைப்பாளி ஆகட்டும், தப்பு செய்யும் போது நீ அவன் வந்து நல்லது செய்யும் போது புகழ்ந்து பரிசில் வாங்கிட்டு போ. தப்பு செய்யும் போது இடித்துரைக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அந்த குரல் பலமாக கலைத்துறையில் இருந்து ஒலித்திருந்தால் இந்த 6 மாதம் போர் நடந்திருக்காது. கலை கலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 வாதங்கள். கலை கலைக்காக இல்லை, கலை மக்களுக்காக அப்படின்னு ஒரு மறுவாதத்தை வச்சாங்க. கலை கலைக்காகனா நான் பாடுவேன், நான் பேசுவேன், நான் எழுதுவேன், நான் கர்நாடக சங்கீதம் பாடுவேன், நடனம் ஆடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன சுத்தி என்ன வேண்டுமானாலும் நடக்கும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கலையை நான் வளர்த்து கொண்டே போவேன். நான் கலைமாமணி பட்டம் வாங்குவேன், நான் தேசிய விருது வாங்குவேன், அதுதான் என்னுடைய நோக்கம். இதுதாங்க கலை கலைக்காகங்கிறது. ஆனால் இந்த கலையை பார்க்கறதுக்கு மக்கள் வேணும்ல. மக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்காத கலை என்ன கலை? என்ன சுத்தி அழுகிறான், என்ன சுத்தி சிரிக்கிறான், அவனுடைய உணர்வுகளை கொண்டு வராத படைப்பு என்ன படைப்பு? அப்படி ஒரு கலைஞன் சமூகத்திற்கு என்ன தேவை? மக்களிடம் சமூகத்தில் என்ன இருக்கிறதோ அதை உள்வாங்கி கலாபூர்வமாக வெளிப்படுத்துவதுதான் கலைஞனுடைய கடமை.